குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் அல்லது அவர்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானம், திருமணஸ்தானம் பாதிக்கப்பட்டவர்கள், திருமணம் நடக்காத திசா புத்தி நடப்பவர்கள், திருமணத்திற்கு சாதகமான திசா புத்தி இல்லாதவர்களும் வணங்க வேண்டிய ஆலயம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவிடந்தை ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோயில். இந்த கோயில் மூலவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதிவராக பெருமாள், ஸ்ரீ அகிலவள்ளி தாயார். இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வைணவ 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசனம் பெற்ற ஸ்தலம். அதாவது காலவ மகரிஷியின் 360 கன்னிகைகளையும் பெருமாள் நாள்தோறும் ஒருவராக திருமணம் புரிந்து கொண்டார். அதனால அந்த 360 பெண்களையும் ஒருவராக்கி தன் மடியில் வைத்து கொண்டதால் ஆதிவராக பெருமாள், நித்திய கல்யாண பெருமாள் என அழைக்கப்படுகிறார். இங்கு அவர் திருமண கோலத்திலேயே காட்சியளிக்கிறார். தனது இடதுபுறத்தில் திருவை, அதாவது மகாலட்சுமியை அமர்த்தி உள்ளதால் இந்த தலம் திரு இட எந்தை, அதாவது திருவிடந்தை என இந்த தலம் அழைக்கப்படுகிறது. மூலவருக்கும் உற்சவருக்கும் இயற்கையிலேயே திருஷ்டி பொட்டு இருப்பதால் திருஷ்டி தோஷம் போக்குவராகவும் இந்த நித்திய கல்யாண பெருமாள் இருக்கிறார். இங்கு திருமணம் ஆகாதவர்கள் அல்லது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் இந்த நித்திய கல்யாண பெருமாளை வணங்குவதால் அவர்களுடைய தோஷம் நீங்கி அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் வாய்ப்பை நல்குகிறாள். இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுங்க. நிச்சயமாக முடிந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று நன்மை பெற வேண்டுகிறேன். அடுத்து திருமண தடை தோஷத்திற்கு போக வேண்டிய ஆலயங்களில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் திருமணம் சேரி ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். நண்பர்களே,